வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அருமையான பலாப்பழம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ளே இதை செஞ்சு பாருங்கள். பலாப்பழம் வந்துட்டு ரொம்ப பழமாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, லைட்டாக காய் மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பழுத்துடுச்சுன்னா நம்மளுக்கு சிப்ஸ் போட சரியாக வராது. கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக பெருசாக, ரொம்ப இல்லை. ஏன்னா நம்ம பாயில் பண்ணிவிட்டு காய வைக்கும்போது கொஞ்சம் சுருங்கிடும். அதனால் நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே இட்லி தட்டு வச்சு அது மேலே துணியை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பலாப்பழத்தையும் இதில் வச்சு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் தாங்க வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஆவி காட்டி அதை உடனே ஓப்பன் பண்ணிடணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு அரை வேக்காடாக இருந்தால் போதும், ஆஃப் பாயிலில். இப்போ எடுத்து சூடு ஆற வச்சுட்டு ஒரு காட்டன் துணியோ இல்லை இந்த மாதிரி நான் இதில் எப்போவுமே காய வைக்கிற பொருள்லாம் காய வைப்பேன், அதனால் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம். காட்டன் துணி போட்டு நல்லா வெயிலில் உலர்த்திடுங்க. நல்ல வெயில் காஞ்சதுன்னா 2 நாள்லேயே காஞ்சிரும். பாருங்கள், நான் 2 நாள் தான் காய வச்சேன், ஏன்னா ரொம்ப வெயில், அதனால் 2 நாள்லேயே நல்லா காஞ்சிடுச்சு. இது நல்லா கலன்னு அந்த சருகு போல் காயணும். அப்போ தான் நீண்ட நாள் நம்மளுக்கு இது அப்படியே கெடாமல் இருக்கும். இப்போது எண்ணெய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கலந்து தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடலாம். இப்போது எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் பொழுது நாம் இந்த ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா பலாப்பழ சிப்ஸு, அதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ போட்டுட்டு அது கூட நம்ம உப்பு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த உப்பு கரைச்சல் தண்ணியை லைட்டாக தெளிக்கணும். அப்போ தான் சிப்ஸில் உப்பு ஏறும். நம்ம வறுபடும் போதே இந்த தண்ணியை தெளிக்கணும். அதுக்கப்புறம் தெளிச்சோன்னா சிப்ஸ் நமுத்துடும். எண்ணெய் கூடவே தெளிச்சோன்னா அது சேர்ந்து நல்லா வெந்து மொறுன்னு வரும். கொஞ்சம் சிப்ஸ் செவந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் கலர் மாறாமல் வேணும், எல்லோ கலர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி நசுக்குன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பினஸ் இருக்காது. இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும்போது வறுத்து எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். காரம் தேவைன்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாள், 1 வருஷம் கூட வச்சுருந்து எப்போ தேவையோ அப்பப்போ வறுத்து சாப்பிட்லாம். அதுக்கு தான் பாயில் பண்ணி நம்ம காய வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும். எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து பொரித்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சீசன் முடியறதுக்குள்ளே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.